சாதாரணமாக முத்திரைகள் என்று சொல்லும்போது யோகாசனம் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும் பொதுவாக. யோகாசனத்தில் நம்மளோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் பல்வேறான நோய்களை குணப்படுத்துறதுக்குமாகத்தான் முத்திரைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பரதநாட்டியத்தில் அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு சபையோருக்கு அது எப்படி வெளிப்படுத்துறது என்றதுக்காக அபிநயிச்சு காட்டுறதுக்காகத்தான் இந்த முத்திரைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எங்களோட கைகளில் இருக்கிற விரல்களை வெவ்வேறு விதமா அசைச்சு வெவ்வேறு நிலைகள்ல வச்சு குறிப்பிட்ட ஒரு பொருளை விளங்க வைக்கிறதுக்காக, அதாவது அழகியலுடன் விளங்க வைக்கிறதுக்காக அபிநயிக்கிறது தான் முத்திரை. இந்த முத்திரைகளை பற்றி இன்னும் சிறப்பா சொல்லணும்னு சொன்னா, வாய் பேசாமல் கைகளாலேயே எல்லாத்தையுமே வெளிப்படுத்துற ஒரு பூரணமான மௌன மொழி என்று சொல்லலாம். பரதநாட்டியத்தில் நாங்கள் தமிழை விட சமஸ்கிருத மொழியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த முத்திரைகள் என்ற விஷயத்தை சமஸ்கிருதத்தில் ஹஸ்தங்கள் என்று தான் பயன்படுத்துவோம். இந்த ஹஸ்தங்கள் பரதநாட்டியத்தில் 2 வகையாக இருக்குது. அபிநய கை, நிறுத்த கைன்னு சொல்லி இருக்குது. இதில் அபிநய கை 2 வகைப்படுகிறது. நாங்கள் அபிநயிக்கிற கைகள் 2 வகைப்படுகிறது. ஒற்றைக்கை முத்திரைகள், இரட்டைக்கை முத்திரைகள்னு சொல்லிட்டு. ஒற்றைக்கை முத்திரைகள் என்றது நம்மட ஒரு கையை யூஸ் பண்ணி நாங்கள் செய்கிறது. இதை சமஸ்கிருதத்தில் ஒற்றைக்கை முத்திரைகள் என்றதை சமஸ்கிருதத்தில் அசம்யுத ஹஸ்தங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது இது 28 வகையாக இருக்கும். இந்த ஒற்றைக்கை முத்திரைகளை இணையாக்கை என்று சொல்லியும் சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் அசம்யுத ஹஸ்தங்கள் என்று சொல்லுவோம். இது மொத்தம் 28 இருக்குது. அதே மாதிரி இரட்டைக்கை முத்திரைகள் என்றது நம்மளோட 2 கையையும் யூஸ் பண்ணி செய்கிற முத்திரைகள். இது இணைந்த கை என்று சொல்லியும் சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் சம்யுத ஹஸ்தங்கள் என்று சொல்லுவோம். இது மொத்தம் 24 இருக்குது. இந்த ஒற்றைக்கை இரட்டைக்கை முத்திரைகளை தவிர்த்து இந்த 2க்குள்ளேயும் உள்ளடங்காத சில முத்திரைகளையும் நாங்கள் பரதநாட்டியத்தில் யூஸ் பண்ணுவோம். அதுகளை அபூர்வ முத்திரைகள் என்று சொல்லுவோம். அதாவது மிக அருமையாக அபூர்வமாக யூஸ் பண்ணுறோம்ன்றதுனால அதை அபூர்வ முத்திரைகள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த முத்திரைகள் பற்றி பல புத்தகங்கள்லையும் பல எழுத்தாளர்கள் சொல்லி இருந்தாலும் நாங்கள் பரதநாட்டியத்தில் மூலமாக எடுத்த புத்தகம் வீரராகவனால் எழுதப்பட்ட அபிநய தர்ப்பணம் என்ற புத்தகத்தை மூலமாக எடுத்துத்தான் நாங்கள் முத்திரைகளை படித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பரதநாட்டியம் படிக்கிற ஆரம்பத்தில் இந்த முத்திரைகளை படிக்கிறதுனால சின்ன பிள்ளைகள் சின்ன வயசுலேயே இந்த முத்திரைகள் சமஸ்கிருத மொழியில் இருக்கிறதுனால அதை உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சமஸ்கிருத மொழிகளை படித்து வந்துட்டினோம்னு சொல்லிட்டோன்னா சின்ன பிள்ளைகள் அவங்களோட அந்த மழலை மொழியில் சொல்கிற சமஸ்கிருத அந்த முத்திரைகள் மிகவும் அழகாக இருக்கும்.